ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட கிளாஸ் 6 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹேண்ட் கர்ச்சீஃப் மிஷினில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் பேக் ஸ்டிச்சை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம எந்த ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போதும் பேக் ஸ்டிச் போடணும், அதை முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் போட்டு முடிக்கணும். அதை தமிழில் கெட்டி தையல்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம போட்டால் தான் அந்த தையல் பிரியாமல் இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு லைனிங் கிளாத்தில் ஒரு பீஸை நான் எடுத்துக்கிட்டேன். பேக் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக லைனிங் கிளாத்தில் ஒரு பீஸ் எடுத்து மிஷினில் வச்சுட்டேன். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது நான் பேக் ஸ்டிச்சுக்காக மிஷினில் அந்த போர்ஷனை ப்ரெஸ் பண்ணுறேன். மிஷின் ரிவர்ஸில் போகுது. திரும்ப நான் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபார்வர்டில் ஸ்டிச் பண்ணிட்டேன். எண்டிங் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் அந்த போர்ஷனை நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் கொஞ்சம் போனதுக்கப்புறம் கையை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபார்வர்டில் ஸ்டிச் பண்ணி எடுக்கேன். இன்னும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1/4 இன்ச் அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது நான் அதை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ரிலீஸ் பண்ணிவிட்டு திரும்ப நான் ஃபார்வர்டில் ஸ்டிச் பண்ண போகிறேன். எண்டிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு பேக்கில் போயிட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த 1/4 இன்ச்சு ஃப்ரண்டில் வரேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுதான் பேக் ஸ்டிச். தமிழில் கெட்டி தையல்னு இதை சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் இருக்கும்போது கிளாத்தில் நம்ம பண்ண ஸ்டிச்சு பிரிஞ்சு வரைக்கும் வாய்ப்பே இல்லை. நம்ம எந்த கிளாத்து என்னது ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறோம், பேண்ட்டு ஸ்டிச் பண்ணுறோம், எது ஸ்டிச் பண்ணாலும் ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் இந்த பேக் ஸ்டிச் கொடுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் நல்லா த்ரெட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பேக் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கர்ச்சீஃப் ஸ்டிச் பண்ணிக்கு ஒரு கிளாத் எடுத்துருக்கோம். ஒரு 10 இன்ச் கிராஸ் 10 இன்ச் அந்த மாதிரி ஏற்கனவே நம்ம கர்ச்சீஃப் ஹெம்மிங் அண்ட் ரன்னிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்படி கட் பண்ணுங்கிறத டீட்டெயிலாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ என்கிட்ட 9 இன்ச் லென்த்தில் ஒரு கிளாத் இருக்குது. அதனால் நான் 9 இன்ச்சு ஒரு ஸ்கொயர் பீஸாக தான் இருக்கும் கர்ச்சீஃபு. ஸோ நான் கர்ச்சீஃப்காக 9 இன்ச் கிராஸ் 9 இன்ச் எடுக்கிறேன். நீங்கள் 10 இன்ச் எடுங்க, உங்களுக்கு கரெக்டாக கர்ச்சீஃப் கிடைக்கும். நான் 9 கிராஸ் 9ல் ஒரு ஸ்கொயர் பீஸ் மார்க் பண்ணி எல்லா சைடும் 9 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக லாஸ்ட்டு சைடில் மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கிராஸாக அந்த போர்ஷன் எனக்கு இருக்குது. கிராஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். கிராஸாக அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா தையல் நம்மளுக்கு ஒழுங்காக விழாது. கர்ச்சீஃப் கிராஸாக வரும். தைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். தைக்கிறதுக்கு நீங்கள் பிகினராக இருக்கனால காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. கர்ச்சீஃப் காட்டன் கிளாத்தில் நம்ம ரெடி பண்ணோன்னா யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நானும் காட்டன் கிளாத் தான் எடுத்திருக்கேன். இது கிளாத்தோட நல்ல பக்கம். இது கிளாத்தோட உள் பக்கம். மேட்சிங் கலரில் த்ரெட்டும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம த்ரெட்டை மிஷினில் போட்டுடலாம். பாபின்லையும் சேம் கலரில் லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எல்லா சைடும் 1/2 இன்ச் மார்க் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே எடுத்த அந்த கிளிப் எனக்கு மிஸ் ஆகிட்டு நான் மார்க் பண்ணி லைன் போட்டேன். திரும்ப உங்களுக்கு லைட்டாக அதை காட்டுறேன். இந்த மாதிரி நான் மார்க் பண்ணேன்னு 1/2 இன்ச் மார்க் பண்ணி இந்த சைடும் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண 2 டாட்டையும் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா சைடும் 4 சைடும் 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணி மார்க் பண்ண டாட்டை லைன் போட்டு எடுத்துக்கிறேன்.
எல்லா சைடும் ஈக்குவலாக ஸ்டிச்சஸ் இருக்கணும், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கணும், ஈக்குவல் லென்த்தில் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹாஃப் இன்ச்சாக மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம். கிளாத்தோட உள் பக்கம் தான் நம்ம மார்க் பண்ணி லைன் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல பக்கத்தில் நம்ம பண்ணக்கூடாது. ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்ம கிளாத்தோட உள் பக்கம் தான் இருக்கணும். இப்போ நான் ஒரு சைடு அந்த ஹாஃப் இன்ச் மார்க் பண்ண அந்த லைன் வரைக்கும் கிளாத்தை மடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா நல்லா புரியும்னு நினைக்கிறேன். மடிச்சுட்டு நெயிலால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நகத்தால் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். திரும்ப இன்னொரு முறை அதை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு முறை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். திரும்பியும் நல்லா நெயிலால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம ஹெம்மிங் ஸ்டிச் போடுற அதே இடத்துல நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறோம். மிஷினில் ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போட்டு முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் போட்டு முடிக்க போகிறோம். பேக் ஸ்டிச் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஓரத்தில் நேராக ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கிறேன். திரும்பியும் அதே மாதிரி தான் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ரெண்டாவது சைடும் நம்ம அதே மாதிரி அந்த லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். திரும்பியும் அதே அளவு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே செய்த போல் ஸ்டார்டிங்கில் பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுக்கலாம்.